शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। श्रीगुरुभ्यो नमः। यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानमधर्मस्य तदात्मानं सृजाम्यहम्। எப்பொழுதெல்லாம் தர்மம் அழிந்து அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்பொழுதெல்லாம் தர்மத்தை காப்பதற்காக நான் அவதரிக்கிறேன் அப்படின்னு பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் நமக்கு பகவத்கீதையில சொல்றார். பகவான்னு சொல்றோம். பகவான்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பகவான் சம்ஸ்கிருதத்துல மதத்துக்கு ஒரு பிரத்யேகத்துல வருது. அதுல எப்படி வருதுன்னா, இப்போ ஒருத்தர்கிட்ட அஸ்ய அஸ்மின் அஸ்மி அப்படின்னா ஒருத்தர் அவரிடம் அது இருக்கிறது அப்படிங்கிற உபயோகத்துல அது உபயோகப்படுத்தும். இப்போ பலவான், ஒருத்தன்கிட்ட பலம் இருக்குன்னா அவனோட பேர் பலவான். கணம் இருக்குதுன்னா தனவான். ஸ்ரீயா இருந்ததுன்னா பலவதி தனவதி அப்படின்னு சொல்லுவோம். பகவான் அப்படின்னா பக இருக்கிறவர் பகவான் அப்படின்னு அங்க இருக்கு. அதே ஸ்ரீலிங்கத்துல பகவதி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பக அப்படின்னா என்னதுங்கிறதுக்கு பத்ம புராணத்துல சொல்லிருக்கு. ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய தர்மஸ்ய யசஸ்ய ஞான வைராக்யஸ்ய சயேவ ஷண்ணாம் பகை தீரணா. இந்த 6 குணங்கள் சமக்ரஸ்ய பூர்ணமா இருக்கிற ஐஸ்வர்யம், தர்மம், யசஸ், ஸ்ரீயம், ஞானம், வைராகியம் இதெல்லாம் எவரிடம் இருக்கிறதோ அவர் தான் பகவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதே நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல 557வது நாமாவாக பகவதே நமஹா அப்படின்னு வருது. இப்போ நம்ம பகவானோட நாம கீர்த்தனம் பண்றோம், சஹஸ்ரநாமத்தை எல்லாம் ஜபிக்கிறோம். அப்புறமா ஸ்ரீமத் பாகவதம் மாதிரி பகவானோட கல்யாண குணங்கள் இருக்கிறதெல்லாம் நம்ம வாசிக்கிறோமே. இதனால எனக்கு என்ன உபயோகம் அப்படின்னு பகுத்தறிவு இருக்கிறவங்க கேட்டானா அதுக்கும் பதில் பாகவதத்திலேயே 11வது ஸ்கந்தத்துல 2வது அத்தியாயத்துல 42வது ஸ்லோகம் சொல்றது. பக்திஸ்வரேஷானுபவோ விரக்தியே அந்யத்ர சைஷத்ரிக ஏக காலஹ பிரபத்யமானஸ்ய யதாஸ்னதஸ்யுஹு துஷ்டிஹி சுதபாயோன்மாசம் அப்படின்னு. எப்படி பிரபத்தியமானஸ்ய, யாரு பிரபத்தி பண்றாளோ நீயே சரணம் அப்படின்னு யாரு பரேஷ ஈசனா இருக்கிற அவர்கிட்ட போறாளோ அவளுக்கு என்ன, அதனால என்ன உபயோகம் கிடைக்கிறது அப்படின்னா 3 கிடைக்கிறதா ஒரே சமயத்துல. பக்திஹி அனுபவா அந்நியத்திர விரக்திஹி அப்படின்னு சொல்லிடுங்க. பக்திஹி அவர் மேல ஒரு அன்பு பெருக்கு வந்துடுறது, அப்புறம் அவரை உணர்றது, அப்புறம் வேற மற்ற எல்லாத்துலயும் ஒரு விரக்தி விலகுற சுபாவம் வருது. எப்படி 3 விஷயங்கள் ஒரே பக்தி பண்றதுனால கிடைக்கும் அப்படின்னா அதுக்கும் அதுலயே 2வது லைன்ல சொல்லிட்டு அஷ்னதா. எப்படி ஒரு பசியோடு இருக்கிறவன் சாப்பிட்டான்னா அவனுக்கு 3 விஷயங்கள் ஒரே சமயத்துல நடக்கிறது. புஷ்டிகி புஷ்டிகி சுதபாயா, நிறைவு கிடைக்கிறது சாப்பிட்டோம் அப்படின்னு. புஷ்டி, அவனால உடம்புக்கு புஷ்டி ஆகிறது அவனுக்கு. அப்புறம் அவனோட பசியும் போகிறது. எப்படி இந்த 3 விஷயங்களும் எப்படி ஒரே சமயத்துல நடக்கிறதோ அதே மாதிரிதான் பகவான் கிட்ட பக்தி பண்ணினா எல்லாம் வருது நமக்கு. அதனாலதான் பகவானும் நமக்கு கீதையில் அதே தானே சொல்லி தர்றாரு. அனன்யா சிந்தயந்தோ மாம் யே ஜனாः பர்யுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் லோகக்ஷேமம் வஹாம்யஹம். வேற எதையும் நினைக்காம என்கிட்டயே யாரு பிரபத்தி பண்றாளோ, என்ன உபாசனை பண்றாளோ அவளுக்கு யோகக்ஷேமத்தை நான் பாத்துப்பேன் அப்படிங்கிற. யோகக்ஷேமம், யோகம்ங்கிறது நமக்கு என்ன நல்லதோ அது கிடைக்கிறது, அது தக்க வச்சுக்கிறதுக்காக க்ஷேமம், அதுவும் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால யோகக்ஷேமத்தை பகவானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற. அப்படி ஒரு பரிபூர்ணமானவர்கிட்ட நம்ம சரணம் அடைஞ்சோம்னா அவரே அபயமூர்த்தியாவும் வரத மூர்த்தியாவும் இருந்து நம்மள இந்த சம்சார சாகரத்திலேருந்து உத்தாரணம் பண்றதுக்கு துரிதமா அவர் செயல்படுறார் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இப்போ அப்படிப்பட்ட பகவான் நிறைய அவதாரங்களா வந்திருக்காரு நம்ம இந்த பூமியில. அதை நம்ம விஸ்தாரமா ஸ்ரீமத் பாகவதத்துல இருக்கு. அதுல தசமஸ்கந்தம் 10வது ஸ்கந்தத்துல ஸ்ரீகிருஷ்ணரோட லீலைகளை பார்த்துட்டு வரும். முதல்ல நம்ம ஸ்ரீகிருஷ்ணரோட ஜனன லீலைய பார்த்தோம். எப்படி அவர் தேவகிக்கும் வசுதேவருக்கும் 8வது குழந்தையா பிறக்கிறார்,
அங்க கம்சனோட நடவடிக்கையினால அவர் அங்கேருந்து நந்தகோபர்கிட்டையும் யசோதை கிட்டையும் வளர்றா அப்படின்னு பார்த்தோம். ஆனாலும் கம்சன் அதோட நிக்காம அசுரர்கள் எல்லாம் அனுப்பி இந்த குழந்தைகளை எப்படியாவது வதம் பண்ணணும்னு பாக்குறார். முதல்ல பூதனா அப்படிங்கிற ஒரு ராட்சசியை அனுப்புறார், அப்புறம் சகடாசுரனை அனுப்புறான், அப்புறமா திருநாவர்த்தனை அனுப்புறான். ஆனா அவ எல்லாரையுமே நம்மளோட பகவான் கிருஷ்ணர் மோட்சம் கொடுத்துட்டு அனுப்பிடுறார். அப்புறம் நம்ம யசோதைக்கு விஸ்வரூப தரிசனத்தை பார்த்தோம். அதுக்கப்புறமா தாமோதர லீலைய பார்த்தோம். தாமோதரஹா அப்படின்னா தாம உதரஹா, உதரஹான உதரம்னா வயறு, அதுல கயறு, தாமம்னா கயறு கட்டி விட்டுருப்பா யசோதா அம்மா, இந்த குழந்தை ரொம்ப படுத்துறதே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லீலை எதுக்காக நடந்ததுன்னா குபேரனோட 2 குழந்தை பசங்க, நலகிரீவன் மணிபூவரன் அப்படிங்கிற 2 பேரு 2 மரமா நாரதரோட சாபத்தினால இருக்கா. அந்த சாப விமோச்சனத்துக்காக பகவான் தாமோதரனா அந்த 2 மரத்துக்கு நடுவுல இந்த இதுல இருந்து மரத்துல இருந்து அவளுக்கு பெரிய ரூபமா அவ திரும்பி போகிறா அப்படிங்கறத பார்த்தோம். இப்ப இந்த குழந்தைய இந்த சத்தம் பயங்கர சத்தம் கேட்கறது இந்த மரம் இடிஞ்சு விழுறதுனால, அப்ப அதை கேட்டுட்டு நந்தரும் மற்ற கோபர்கள் எல்லாம் ஓடி வரா. என்ன சத்தம், இந்த மரம் எப்படி தானா விழுந்துதா, என்ன ஆச்சு அப்படின்னு பாக்கிறதுக்கு ஓடி வரா. பார்த்தா இங்க குழந்தை இன்னும் அந்த கயிறு மட்டும் அழுகவே இல்லையா, உரல்ல கட்டி இருக்கிற அந்த குழந்தையோட கயிறு அப்படியே இருக்கான். நந்தர் பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டு அந்த குழந்தைய தூக்கி வச்சுக்கிறாராம், கயிறெல்லாம் எடுத்து விட்டுட்டு. இந்த குழந்தை இந்த கோகுலத்துல என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, தன்னோட இந்த கோபியர்களுக்கு எல்லாம் விளையாட்டு காமிச்சிருந்து அவ சொல்றதை எல்லாம் கேட்டு, எப்படி நம்ம ஆத்துல ஒரு சின்ன குழந்தை இருந்ததுன்னா நம்ம ஒரு ஸ்லோகம் சொல்லு, திருக்குறள் சொல்லு, நம்ம அதை சொல்லி சொல்லி மகிழ்வோமோ, அந்த மாதிரி அந்த சொல்றதை கேட்டு மகிழ்ற மாதிரி அங்க இருக்கிற கோபிகள் எல்லாம் என்ன பண்றாலாம், கோபிபிஹி ஸ்தோபிதோ நிருத்யதே பகவான் பாலவத் க்வசித் உத்காயதி க்வசின் முக்தஹ தத்வசோதாரு யந்திரவத். கோபிபிஹி ஸ்தோபிதா, கோபிகைகள்னால உற்சாகப்படுத்துறாளாம், இதை பண்ணு அதை பண்ணு. அதனால இவர் என்ன பண்றாரா, அங்க குழந்தை கிருஷ்ணரா பாலவத்து அனிருத்தியது, குழந்தை மாதிரி அவரை நடனம் ஆடி காமிக்கிறாராம். உத்காயத்தி உறக்க குரல்ல பாடி காமிக்கிறாராம். அவர் எப்படி பண்றாருன்னா, தாரு யந்திரவத்து, ஒரு மரபொம்மையை எப்படி ஆட்டுறாளோ அந்த மாதிரி இவர் விளையாட வைக்கிறா, குழந்தையும் விளையாடுறதான். இதே யந்திரம்ன்ற இந்த வார்த்தைய அவர் கீதையில 18வது அத்தியாயத்துல சொல்லிருப்பார். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷே அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயையா. இந்த யந்திரம், அந்த இடத்துல யந்திரம்னா உடல்ங்கிற இந்த யந்திரத்துல ஏற்றி வைக்கப்பட்ட இந்த பூதாணி, இந்த எல்லா பூதங்களும் ஹிருதயத்துல இருக்கிற ஈஸ்வரன் தான் அவளை ஆட்டி வைக்கிறார். அப்படி பிராமயன் அப்படின்னா அதுல சொல்லியிருக்கு. எப்படி ஒரு பொம்மலாட்டத்துல அந்த பொம்மைகள் எல்லாம் ஆட்டி வைக்கிறவன் ஒருவன் இருக்கானோ அந்த மாதிரி பகவான் ஆட்டி வைக்கிறார். ஆனா அதே பகவான் இங்க பக்தர்களுக்காக எப்படி இறங்கி தானே குழந்தை மாதிரி இவாளுக்கு உற்சாகம் கொடுக்கிறார் அப்படிங்கறத இதுல பார்க்க முடியாது. இந்த மாதிரி பாலச்சேஷ்டைகள்னால கோகுலமே ஒரே ஆனந்தமா இருக்கான். ரோஹிணியும் யசோதையும் தம் குழந்தைகளோட சந்தோஷமா நாட்களை கடத்துறா. ஆனா நந்தருக்கு மட்டும் மனசுல இப்போ ஒரு கவலை இருக்கான். வசுதேவர் சொன்னாரே இந்த மாதிரி நிறைய ஆபத்துகள் வருமேன்னு, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு நாளைக்கு ஒரு சமயம் எல்லா கோபர்களை எல்லாம் பெரியவர்களை எல்லாம் கூப்பிட்டு விவாதம் பண்றாளாம், என்ன செய்யலாம் அப்படின்னு. அப்ப அங்க இருந்த ஒருத்தர், நந்தகோபரோட அண்ணா ஒருத்தர் உப நந்தர், அவர் சொல்றாராம், தத்ரோபநந்தனாமாக கோபோ ஞான வயோதிகः தேசகாலார்த்த தத்வஜ்ஞः பிரியகிருத் ராமகிருஷ்ணயோஹோ. அந்த உபநந்தர்ங்கிறவர் பிரியகிருத்து ராமகிருஷ்ணயோஹோ, பலராமருக்கும் கிருஷ்ணனுக்கும் ரொம்ப பிரியப்பட்டவர், அவளுக்கு நல்லதே நடக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறவர். அந்த கோபகா தேசகாலார்த்த தத்வஜ்ஞः ஞான வயோதிகா, ஞானத்திலையும் வயசுலயும் வயோதிக நல்ல ஞானியா இருக்கிற அந்த உபநந்தர் அவர் சொல்றாராம், எப்படியோ பகவான் ஹரியோட அருள்னாலதான் இந்த குழந்தைகளுக்கு வந்த துன்பங்கள் எல்லாம் போச்சு. என்ன துன்பங்கள் வந்தது அப்படின்னு அவரே சொல்றார். முக்த கதஞ்சித் ராட்சஸ்யா பாலக்ஞா, இந்த ஒரு ராட்சசி குழந்தைகள் எல்லாம் கொல்ல வந்த பாலக்ஞா, அவள்கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சா இந்த குழந்தை. சக்கரவாத்தேன நீ தோயம் தைத்தியேன விபதேவியது, சக்கரவாத்தம் சுழற்காற்று மாதிரி வந்த ஒரு திருநாவர்த்தனாமனால அந்த தைத்தியன் அந்த அசுரன் கிட்ட இருந்தும் இந்த குழந்தை தப்பிச்சுது. என்னம்ரியத்தே துர்மயோர் அந்தரம் பிராபிய பாலக, துர்மயோகோ அந்தரம், மரத்துக்கு 2 மரத்துக்கு நடுவுல இந்த குழந்தை போச்சு.
அந்த பெரிய மரம் விழுந்தது. ஆனாலும் நல்லதால இந்த குழந்தைக்கும் ஒன்னும் அடிப்படல, மெச்சம் கோகுலத்துல இருக்கிற சிறுவர்களுக்கும் ஒன்னும் ஆகாம தப்பிச்சது. இந்த தீய நடவடிக்கை, இந்த கெட்ட செய்திகள் எல்லாம் நடக்கிறதே கோகுலத்துல, அதனால நம்ம எல்லாரும் எங்கேயாவது போயிடலாம், இந்த இடத்தை விட்டுட்டு வேற எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு அவர் சொல்றாராம். எங்க போறது அப்படிங்கறதுக்கு அவரே சொல்றாராம், வனம் பிருந்தாவனம் நாம வசவ்யம் நவகானனம் கோபகோபி கவாம் சேவ்யம் புண்ணியாத்ரித்ருண வீருதம். வனம் பிருந்தாவனம் நாம, பக்கத்துல நவகானனம் புதிதான ஒரு காடு இருக்கு, அது பிருந்தாவனம்னு பெயரோட இருக்கு. அது எப்படி இருக்கு? கோபகோபி கவாம், கோபர்களுக்கும் கோபியர்களுக்கும் அவளோட சொத்தா இருக்கிற இந்த மாடுகளுக்கும் ரொம்ப சேவியம், ரொம்ப வசிக்க தகுந்ததா இருக்கு. அங்க என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, புண்ணியாத்ரி, புண்ணிய அத்ரி, அத்ரினா மலை, நல்ல புண்ணியமிக்க நம்ம மலைகள்லாம் இருக்கு. அதனால நம்ம அங்க போய் இன்னைக்கே போயிடலாம் அப்படின்னு அவர் சொல்றாராம். இது எல்லா கோபர்களும் ஒத்துண்டு அன்னைக்கே அவ எல்லாரும் கிளம்பிடுறாராம். எப்படி எல்லா சாமான எல்லாம் எடுத்து வச்சுக்கணும், எல்லாம் வச்சுட்டு கிளம்புறாராம். எப்படி கிளம்புறார் அப்படிங்கறத சுகர் பரீட்சித் மகாராஜா சொல்றார். விருத்தான் பாலான் ஸ்ரீயோ ராஜன் சர்வோபகரணானி ச அனஸ்வாரோப்ய கோபாலாஹ யத்தா ஆதசராசனாஹ. விருத்தானு பாலானு ஸ்திரியா, வயதானவர்கள், குழந்தைகள், ஸ்திரீகள் எல்லாரையும் அவாவ உபகரணானிச்ச, அவாவ சாமானோட சேர்த்து வண்டியில ஏத்திட்டு இந்த கோபாலாக எல்லாம் கையில வில்லோட சுத்தி அவ பாதுகாப்போட போறாளாம். முதல்ல அவளோட சொத்தான அந்த மாடுகள் எல்லாம் முன்னாடி ஊட்டி கொண்டு போறாளாம். கோபிகைகள்லாம் வெளியில கிளம்புறோம்னு நல்ல உடைகள், நல்ல ஆபரணங்கள் எல்லாம் போட்டு வண்டியில ஏறி சந்தோஷமா போறாளாம். எப்படி சந்தோஷமா போறான்னா, கிருஷ்ண லீலைகளை எல்லாம் பாடிண்டே சந்தோஷமா போறாளாம். யசோதாவும் ரோஹிணியும் தன்னோட குழந்தைகள் பலராமனும் கிருஷ்ணனோடையும் ஒரே வண்டியில சந்தோஷமா பேசிட்டு எல்லாம் போறாளாம். இனிமேதான் பிருந்தாவன லீலை, பகவானோட பிருந்தாவன லீலை ஆரம்பிக்க போறது. இப்போ பிருந்தாவனம் எப்படி இருந்தது அப்படின்னு பகவான் பாக்குறார். அது எப்படி இருந்ததுதான், பிருந்தாவனம் கோவர்தனம் யமுனா புலினா நிஜ வீக்ஷ்யாசீர் உத்தமா பிரீதிஹி ராம மாதவயோர் நிருப. ஏ ராஜன்னு அப்படின்னு பரீட்சித்த கூப்பிட்டு சுகர் சொல்ற, ராம மாதவயோகும் பிரீத்திகி, ராமனுக்கும் பலராமனுக்கும் மாதவனுக்கும் கிருஷ்ணனுக்கும் ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப பிடிச்சு போச்சான். எதை பிடிச்சு போச்சு? பிருந்தாவனம், அந்த காடு, கோவர்தன கிரி, அந்த கோவர்தனம்ங்கிற மலை, யமுனா புலினானி, யமுனை நதி அந்த வழியா ஓடுறதே, அதோட மணல் திட்டுக்கள் எல்லாம் வீக்ஷை, எல்லாத்தையும் பார்த்துட்டு இவா ரெண்டு பேருக்கும் அது ரொம்ப பிடிச்சு போச்சான். இதே பிருந்தாவன அழக நாராயணியத்துல பட்டத்திரி அழகா 49வது வசனத்துல சொல்ற, மயூராசேகாசகலோபனீயம் மயூர்கமாலா சபலம் மணீனாம் விரிஞ்ச லோகஸ்பிருஷமுச்ச ஸ்ருங்கைஹி விரிஞ்ச கோவர்தனமைக்ஷதாஸ்வம். மயூரகேகாசகலோபனீயம், நிறைய விதவிதமான பறவைகள், எல்லாத்தோட சத்தங்கள், நிறைய பறவைகள் கிச்சு கிச்சு கிச்சுன்னு சத்தம் போடுறதான் அமைதியா இருக்கிற அந்த இடத்துல. அப்புறம் மலைகள் இருக்கான், விரிஞ்ச கோவர்தனம், கோவர்தன கிரி இருக்கு. அது எப்படி இருந்ததுன்னா, விரிஞ்ச லோக ஸ்பிருஷமா, அதோட உச்ச ஸ்ருங்கைகி, அதோட பெரிய சிகரங்கள்லாம் விரிஞ்ச லோகம், பிரம்மலோகத்தையே தொடர அளவு அவ்வளவு உயரமா இருந்துதான். அத பார்த்துட்டு பலராமரும் கிருஷ்ணரும் அவ்வளவு சந்தோஷப்பட்டா அப்படின்னு நாராயணத்துல சொல்ற. இப்படி கொஞ்ச காலம் போச்சு. கன்றுகளை எல்லாம் மேய்க்கிற பருவம் வந்தது இந்த குழந்தைகளுக்கு. நிறைய விளையாட்டு கருவிகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு பக்கத்திலேயே மேய்க்கிறதுக்காக இவ போறாளாம். அப்படி ஒரு சமயம் நிறைய மாடுகள் எல்லாம் எடுத்து மேய்க்க போகும்போது ஒரு கன்றுக்குட்டி வேஷத்துல ஒரு அசுரன் வரான், வத்சாசுரன். அந்த அசுரன் இந்த குழந்தைகளை, கம்சனால ஏவப்பட்டவன், இந்த குழந்தைகளை எப்படியாவது கொல்லணும்னு சொல்லிட்டு இந்த மாடுகளோட சேர்ந்து ஒரு கன்றா வரானாம். அந்த மாடுக்கு நடுவுல இந்த கன்றுக்குட்டி என்ன பண்றதுன்னா, வாழை ஆட்டிக்கிறதா, அப்பப்ப கழுத்தை திருப்பி திருப்பி பாத்துக்கிறதான், குழந்தைகள் நல்ல தக்க சமயம் கிடைக்குமா அப்படின்னு. கிருஷ்ணர் பாத்துட்டாராம். கிருஷ்ணருக்கு தெரியுது, பலராமனுக்கு மெதுவா காமிக்கிறாராம், பாத்தியா இந்த அசுரன் வந்திருக்காங்க. அப்புறம் ஒண்ணும் தெரியாத மாதிரி அந்த மாட்டு கண்ணுக்குட்டிக்கு பின்னாடி போய் என்ன பண்றாரா, அத தசமஸ்கந்தத்துல சொல்ற 11வது அத்தியாயத்துல, கிரஹீத்வா பரபாதாப்யாம் சஹலாங்கூலமச்சுதஹ ராமயித்வா கபித்தாக்ரே பிராஹிணோத்கத ஜீவிதம் சகபித்தைர் மகாகாயஹ பாத்யமானைப் பபாதஹ. கிரஹீத்வா பரபாதாப்யாம், ரெண்டு பின்னங்கால்களையும் லாங்கூலம், அதோட வாலையும் இந்த அச்சுதன் என்ன பண்றாரா,
பிடிச்சு இழுத்து பிராமயத்துவா ஒரு சுழட்டுறாராம். அந்த சுழட்டினதுலயே கத ஜீவிதம், அவனோட உயிர் போயிடுறதாம். அப்புறமா ஒரு பெரிய மரத்துல போட்டு அவனை அடிச்சு இழுச்சி போடுறாராம். அவன் அது ஒரு விழா மரத்துல மோதி அவன் அந்த அசுரன் கீழே விழும்போது விளாம்பழங்கள் எல்லாம் சேர்ந்து கூட அவனோட விழறான். அப்படி இருக்கிறான். இத பார்த்து தேவர்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமா, ஆஹா நல்லது நல்லதுன்னு அவ என்ன பண்றாளாம், அவளோட நந்தவனத்துல இருந்து எடுத்துட்டு வந்து இந்த பூக்கள் எல்லாம் பூ மாதிரி சொல்லிடுறாளாம். அப்போ இந்த வாசனை மிக்க பூக்கள் எங்கேருந்து வருதுன்னு இந்த கோப சிறுவர்களுக்கு எல்லாம் புரியல. கிருஷ்ணரை பாக்குறா, மேலேந்து பூவா கொட்டுறதான், இது என்னது அப்படின்னு பாக்குறாளாம். அப்போ இந்த நாராயணியத்துல ரொம்ப ஹாஸ்யமா சொல்றாரு பட்டத்திரி, கிருஷ்ணர் என்னத்தினால விழறதுன்னு எப்படி சொல்றாதான், சுரபிலதமாமூர்தன்யூர்த்வம் குதஹ குசுமாவலி நிபடதி தவேத்யுக்தோ பாலை சஹேல முதைரயஹ झटिति तनुजक्षेपणोर्ध्वं गतस्तरु मण्डलात् कुसुम निकरसोऽयं मूनं समेति शनैः इति शनैः மெதுவா விழுது. ஏன் விழுது, என்ன விழுதாம், சுரபிலதமா ரொம்ப வாசனையா இருக்கிற இந்த குசுமாவலி பூக்களோட வரிசை மழை மாதிரி விழுது. குத்தக எங்கிருந்து விழுது அப்படின்னு கேட்டா இவர் சொன்னாராம், இந்த தனுஜன்னு இந்த அசுரனை நான் தூக்கி எரிஞ்சேன் இல்லையா, அப்ப இந்த பூக்கள் அதெல்லாம் இந்த மரத்துல பட்ட உடனே மரத்துல இருந்த பூக்கள்லாம் வேகமா மேல போட்டுச்சு. இப்ப அது சனைகி மெதுவா அதெல்லாம் கீழே விழுறது போல இருக்கு அப்படின்னு பகவான் சொல்றாராம். அப்படியே அன்னைக்கு இந்த வத்சாசுரனோட வதமும் மோட்சமும் ஆச்சு. அன்னைக்கு அந்த பிரச்சனை தீர்ந்து போச்சான். அப்புறமா எப்படி இன்னொரு நாள் இதே மாதிரி அவர் வந்துட்டு மாடு மேய்க்கிறதுக்காக திரும்பி இன்னொரு நாள் போறாங்களாம். அப்ப போகும்போது அங்க மாடுகளுக்கு எல்லாம் தண்ணி வேணும்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு குளத்துக்கு இந்த கோப சிறுவர்கள் எல்லாம் தங்களோட மாடுகளை எடுத்துன்னு போறாங்க. பார்த்தா அங்க என்ன இருந்ததுன்னா, தே தத்ர ததுஷுர் பாலா மகா சத்வம் அவஸ்திதம் தத்ர சுர்வ்ரஜ நிர்பின்னம் கிரே ஸ்ருங்கமிவச்சுதம். அங்க இந்த பாலாக இந்த கோப சிறுவர்கள்லாம் என்ன பார்த்தாலாம், ததுஷுகு பார்த்தார்கள். என்ன பார்த்தார்கள், மகா சத்துவம் அவஸ்திதம், அங்க இருக்கிற ஒரு பெரிய ஒரு பெரும் பூதம் மாதிரி ஒண்ணு இருந்துதான். அந்த பூதம் எப்படி இருந்ததுன்னா, வஜ்ர நிபின்னம் கிரேகே ஸ்ருங்கமிவ, இந்த வஜ்ராயுதத்தினால உடைஞ்சு போன இந்த ஒரு பெரிய மலையோட சிகரம் மாதிரி இருந்துதான். சரி, இந்த வஜ்ராயுதத்தினால எங்க மலை உடையிறது அப்படின்னு பார்த்தா இதுக்கு ஒரு புராண கதை இருக்கு. எப்படி இந்த முன்னாடி காலத்துல எல்லாம் இந்த கிருத்த யுகத்துல எல்லாம் பர்வதங்களுக்கு எல்லாம் இது இருந்துதான், ரெக்கை இருந்துதான். அதனால இதுகளை பர்வதங்கள் எல்லாம் என்ன பண்ணுமோ பயங்கர வேகமா கருடனுடைய வாயுவோட வேகமா போய் பறந்து போய் வேற வேற இடத்துல எல்லாம் உட்காருமா. அப்ப அங்க இருக்கிற ரிஷிகளுக்கு மக்களுக்கு எல்லாம் பயமா இருந்ததா, எப்போ எங்க எந்த மேல உட்காரும்னு. அதனால இந்திரன் பார்த்துட்டு வேண்டாம்னு சொல்லி எல்லாத்தோட இறக்கைகள் எல்லாம் வெட்டி விட்டுறாராம். அதுல தப்பிச்சதுதான் நம்ம மைனாக்க பர்வதம். மைனாக்கர் ஹிமவானுக்கும் மேனாவோடையும் புத்திரன். அவரை வாயு பகவான் வஜ்ராயுதத்தால வெட்டிட போறாரே இந்திரன் சொல்லிட்டு அவரை எடுத்துன்னு போய் சாகரத்துல முழுகி வச்சுடுறார் வாயு. அதனாலதான் அவர் ஹனுமான் அந்த பக்கமா போகும்போது இவர் அங்க அதுல ஓய்வு எடுத்துறதுக்காக ஆதித்யம் பண்றேன் அப்படின்னு சொன்னார். இத சுந்தரகாண்டத்துல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. என்ன சுந்தரகாண்டத்துல அதை பார்க்கலாம். பூர்வம் கிருதயுகே தாத்த பர்வதா பக்ஷிணோ பவன் தேவி ஜக்முர்திஷம் சர்வா கருடா நிலவேகினஹ ததஸ்தேஷு பிரயாதேஷு தேவ சங்காசஹர்ஷிபிஹ பூதானி ச பயம் ஜக்முஹு தேஷாம் பதன சங்கயா ததः க்ருத்தः சஹஸ்ராக்ஷः பர்வதானாம் சதக்ரதுஹு பக்ஷாஞ்சிச்சேத வஜ்ரேன தத்ர தத்ர சஹஸ்ரஷः சஹஸ்ரஷः ஆயிரக்கணக்கான பக்ஷான் அந்த இறக்கைகள் எல்லாத்தையும் அவர் வெட்டி போட்டார் அப்படின்னு சுந்தரகாண்டத்துல சொல்லியிருக்கு. அப்ப இப்ப அங்க பார்த்தாருன்னா பெரிய பூதமா உட்கார்ந்துருக்கேன், இந்த பாலர்கள் எல்லாம் பயப்படுறாளாம். அது பார்த்தா ஒரு பகஹான கொக்குன்னு அர்த்தம். அந்த ஒரு கொக்கு வடிவத்துல ஒரு பெரிய ஒரு அசுரன் மாதிரி இருந்தான். அவன் யாரு அப்படின்னா, சவைபகோ நாம மகான் அசுரோ பகரூபதிருக்கு ஆகத்திய சஹசா கிருஷ்ணம் தீக்ஷ்ண துண்டோக்ர சத்வலி. அவன் பகன் அப்படிங்கிற ஒரு பெரிய அசுரன் பக்கத்தோட ரூபத்தையே எடுத்துன்னு வந்திருக்கான். ஆகத்திய சஹசா வேகமா கிருஷ்ணன் என்ன பண்ணினான்னா தீக்ஷ்ண துண்டோ, அவன் தன்னோட மிக கூர்மையான அழகுனால அக்ரசத்து முழுங்கிட்டானான். கிருஷ்ணனை பார்த்து முழுங்கிட்டானான். கிருஷ்ணன் முழுங்கினதை பார்த்த உடனே பலராமனுக்கும் மற்ற சிறுவர்களுக்கெல்லாம் எப்படி பிராணனை விட்டு போனா இந்திரியங்கள் அப்படியே விழுமோ அந்த மாதிரி அவ விழுந்து மூர்ச்சை ஆயிட்டாளாம். ஆனா இந்த பகவானை முழுங்கி அவனால வாய்க்குள்ள வச்சுக்க முடிஞ்சுதானா எப்படி இருந்ததா அவனுக்கு
சோனும் பிதரம் ஜகத்குரோஹோ சச்சர்த சத்யோதி ருஷாட்சதம்பகः துண்டேன ஹந்தும் புனரப்யபைத்யத தம் தாலு மூலம். அவர் எப்படி இருந்தாருன்னா அந்த கடவாயில எல்லாம் அக்னி ஜொலிக்கின்ற அக்னி மாதிரி இருக்கிறவர். அவர் யாரு? பிதரம் ஜெகத்குரோஹோ, பிரம்மாக்கே அப்பாவாகவும் கோபால சோனும் நந்தகோபருக்கு மகனாவும் இருக்கிற அந்த கிருஷ்ண பகவான சச்சர்த சத்ய எப்படி முழுங்கினானோ உடனே அவன் அதை சுத்தி விட்டுட்டான், கக்கிடுறான். ஏன்னா அந்த அக்னி அவனால தாங்கவே முடியல. ஆனா வெளியில பார்த்தா அந்த கிருஷ்ணர் எப்படி இருக்காராம், அக்ஷதம், அவருக்கு ஒண்ணுமே ஆகல. அப்படியே இருக்கிறத பார்த்த உடனே இவனுக்கு கோபம் வந்துடுறது. துண்டேன ஹந்தும் புனரபிய பைத்தியத, திரும்பி தன்னோட அழகால அவரை கொல்லலாங்கிறதுக்காக ஓடி வரானா அவன் திரும்பி. இவர் இப்ப எப்படி இவர் ஜோதி ஸ்வரூபமா இந்த அக்னியா இருக்காரு அப்படிங்கறத கீதையில நமக்கு விஸ்வரூப தர்சனம் போது அர்ஜுனன் பார்த்து பயப்படுறான். எப்படி அக்னியா அவர் வாய்க்குள்ள எல்லாம் போகுது அப்படிங்கிறதுக்கு நம்மளோட 11வது அத்தியாயத்துல அதுல வருது. சமந்தார் லோகான் சமக்ரான் வதனை ஜ்வலத்பிஹி தேஜோபிராபூர்ய ஜகத் சமக்ரம் பாசஸ்தவோக்ரா பிரதபந்தி விஷ்ணு. ஏ விஷ்ணு அப்படின்னு அர்ஜுனன் சொல்றாங்க, உன்னோட தீ கக்கிற இந்த வாய்னால இந்த ஃபுல் உலகத்திலயுமே மிகுந்த வெப்பமா இருக்கே அப்படிங்கிறான். அவ்வளவு கொதிக்கிறது அதுல. அந்த கொதிக்கிற அந்த கிருஷ்ணரை இவன் ரொம்ப சுலபமா வாயில போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பகாசுரன் வாயில போட்டுட்டான். வாயில போட்டு திருப்பி கக்கிட்டு ஓடி வரான். ஓடி வந்தா திருப்பி அவரை அழகால குத்தலான்னு வரும்போது அப்ப என்ன பண்றாரு கிருஷ்ணர்னா சொல்றார், தமாபதந்தம் ச நிகிருஹ்ய துண்டயோஹோ தோர்த்யாம்பகம் கம்ச சகம் சதாம் பதி அஷ்யத்சு பாலேஷு ததார லீலயா முதாவஹோ வீரணவத்விகுதி திவௌகசம் திவௌகசாம் அப்படின்னு சொல்றார். திவௌகசாம் தேவாக முதாவஹ, ரொம்ப சந்தோஷப்பட்டாலாம் தேவார்கள்லாம். என்னத்தினால? தம் ஆபதந்தம் தம் ஆபதந்தம் கம்ச சகம் தம் பகம், அந்த கம்சனோட சகாவா நண்பனா இருக்கிற அந்த பக்கனை பார்த்துட்டு சதாம்பதிக்கு கிருஷ்ணஹா, அவர் எப்படி நல்லவர்களுக்கு எல்லாம் தலைவனா இருக்கிற அந்த கிருஷ்ணர் என்ன பண்றாரு, அந்த லீலையா ததார விளையாட்டாக அவர் என்ன பண்றார், அந்த இவனோட தோர்பியாம் துண்டையோகம் தன்னோட 2 கையால அந்த அழக பிடிச்சு கிழிச்சு விட்டுடுறானாம். கிழிச்சு விட்டு போன உடனே அவனோட உயிர் பிரியறது. இத பார்த்து அந்த தேவர்கள்லாம் திரும்பி பூ மாறி பொழியறாளாம். நிறைய வாத்தியங்கள் எல்லாம் கோஷிக்கிறது, ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்துதி எல்லாம் பண்றாராம். கிருஷ்ணன் வெளியில வந்துட்டார் அப்படின்னு பார்த்த உடனேதான் பலராமனுக்கும் மிச்ச பாலகர்களுக்கு எல்லாம் உயிர் வருதான். ததாபகாரின் சுரலோகவாசினஹா சமாகிரன் நந்தன மல்லிகாதிபிஹி சமீடிரே சானக சங்க சம்ஸ்தவைஹி தத்வீக்ஷ்ய கோபால சுதா விசிஸ்மிரே. ஆச்சரியம் விசிஸ்மிரே, யாருக்கு? கோபால சுதாக, அந்த இருக்கிற சிறுவர்களுக்கெல்லாம் தத்வீக்ஷ்ய, அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியம். இவ்வளவு பெரிய மகா சத்துவமா பெரும் பூதமா இருந்த மகனை இவர் எப்படி இவ்வளவு அழகா அதை கிழிச்சு அதை சாகரிச்சுட்டாரே அப்படின்னு பாக்குறாராம். கிருஷ்ணரும் ஒன்னும் சேதம் இல்லாம வந்ததை பார்த்துட்டு சந்தோஷமா போய் கிருஷ்ணனை எல்லாரும் கட்டிக்கிறாளாம். அப்புறம் திரும்பி எல்லாரும் பிருந்தாவனம் வராலாம். திரும்பி இந்த குழந்தைகள் எல்லாம் மாடுகளை மேய்ச்சிட்டு வரும்போது அங்க கோபியர்கிட்ட எல்லாம் இங்க மாதிரி அதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொன்ன உடனே அதுவும் நல்ல வேளை இந்த குழந்தைக்கு எந்த கெடுதலும் ஆகலையே அப்படின்னு பேசிக்கிறாளாம். இப்ப இந்த குழந்தைக்கு எல்லா கஷ்டங்களும் வருது. எப்படி ஒரு நெருப்புல போய் விட்டில் பூச்சி தானா போய் விழுந்து மடியறதோ அந்த மாதிரி வர கஷ்டங்கள்லாம் இவங்கிட்ட வந்துட்டு அதுவா தானா போறதே அப்படின்னு சொல்றாராம். அப்போ நந்தகோபர் நினைச்சுக்கிறார், நம்ம கர்கர் சொன்னாரே இந்த குழந்தை நாராயண அம்சம் சொல்லிட்டு, ஆமாம் அது கரெக்ட் தான், அது உண்மைதான் அப்படின்னு அவருக்கு தோணறதான். நந்தரும் கோபர்கள் எல்லாம் ராமகிருஷ்ண கதைகளை எல்லாம் சொல்லிட்டு சந்தோஷமா நாட்கள்ல கழிக்கிறார். அவளுக்கு இந்த சம்சார துக்கம் அதனால தெரியவே இல்லையா. இப்படி மச்சித்தா மத்கத பிராணாக போதையந்த பரஸ்பரம்னு சொல்றாரோ, என் சித்த என்னோட சிந்தனையிலேயே என்னோட கதைகளையே பேசிட்டு இருக்கிறவாளுக்கு எந்த பிரச்சனைகளும் வராதுன்னு பகவான் சொன்ன மாதிரி இவா இருக்காளாம். இந்த மாதிரி இவாளோட குழந்தை பருவம் ஆகிறது. ஏவம் விஹாரை கௌமாரைஹி கௌமாரம் ஜஹதுர்வ்ரஜே லீலாயனைஹி சேதுபந்தைஹி மர்கடோப்ளவனாதிபிஹி. இப்படி குமார பருவத்தை அவர்கள் விளையாட்டா சேதுபந்தைஹி அணை கட்டி விளையாடுறது என்ன, மர்கடோப்ளவனாதிபிஹி இந்த குரங்கு கூட்டத்தோட விளையாடிட்டு ஜஹதுஹு அப்படின்னு இவா கழிக்கிறான். இப்ப இந்த குமார பருவம் அப்படின்னு பார்த்தா கௌமாரம் அப்படிங்கிறது 5 வயசு வரைக்கும் இந்த கௌமாரம்ங்கிறது.
அப்புறம் 10 வயசு வரைக்கும் பௌகண்டம் அப்படிங்கிறான். அப்புறம் 15 வயசு வரைக்கும் கிஷோரம், அதுக்கு மேல யௌவனம். இப்ப கிருஷ்ணருக்கு 5 வயசோட நம்ம முடிக்கிறோம். இதோட 11வது அத்தியாயம் ஸ்ரீமத் பாகவதத்துல முடியாது. அடுத்தது இன்னும் பிருந்தாவன லீலைகள் தொடரும். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே.